மனுஷங்களே மற்ற மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதப்போ எந்த ஒரு உயிருக்கு ஆபத்துனாலும் போய் காப்பாற்றக்கூடிய ஒரு மிருகத்தை பத்தி தெரியுமா? மனுஷங்கன்னு தான் நான் நினைச்சேன். சில நல்ல மனுஷங்க இருக்காங்க, போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஹம்ப் பேக் வேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான திமிங்கலம் இருக்கு. அது வந்து ஆர்காஸ் தெரியும்ல, கில்லர் வேல்ஸ். ஆர்காஸ் வந்து சீல், மற்ற மீன்கள் இதெல்லாம் போய் வேட்டையாடும். வேட்டையாடுறப்போ அந்த அனிமல்ஸ் வந்து டிஸ்ட்ரெஸ் சவுண்டு கொடுத்துச்சுன்னா, அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா ஹம்ப் பேக் வேல்ஸ் உடனே வந்து அந்த ஆர்காஸ்க்கும் இதுக்கும் நடுவில் வந்து அதை வேட்டையாட விடாம தடுத்துருமா. இதனால அதுக்கு நிறைய காயப்படும். ஆர்காஸ் போய் அந்த வேலை போய் அட்டாக் பண்ணும். ஆனாலும் இது போய் அந்த மாதிரி தான் பண்ணுங்க. இதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்றாங்க. பேசிக்காவே அதுக்கு எம்பத்தி இருக்கும். ஹம்ப் பேக் வேல்ஸோட குட்டிகள், அதாவது ஒரே ஒரு காஃப் தான் ஒரு வேல் போடும். அதை வந்து ஆர்காஸ் வந்து ஹண்ட் பண்ணும். அதை காப்பாத்துற மாதிரியே மற்ற எந்த அனிமலுக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்துச்சுனாலும் போய் ஹம்ப் பேக் வேல்ஸ் தன்னோட உடம்பையே பணையம் வச்சு காப்பாத்துது. அதுவும் இல்லாம ஆர்காஸ் தானே இருக்கிறதுல அதிகமான பைட் ஃபோர்ஸ். ஆமா, 19,000 PSI. அனிமல் கிங்டம்லயே அதிகமான பைட் ஃபோர்ஸ் இருக்கிறதுல ஆர்காஸ் ஒண்ணு. போய் ஆர்காஸ் கிட்ட எல்லாம் கடி வாங்குச்சுன்னா தர்மடி விழுகும். ஆனாலும் போய் இது போய் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது.